Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa idh ibtala Ibrahima rabbuhu bikalimatin fa'atammahun. Qala inni ja'iluka linnasi imama. Qala wa min dhurriyyati. Qala la yanalu ahdi adh-dhalimin. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam sunnatu abikum Ibrahim. Sadaqallahu al-aliyyul azim. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணை, அவனது கிருபை இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான ஒரு கடமையான குர்பானியை நிறைவேற்றிவிட்டு தொடர்ந்து வந்த ஜும்ஆவிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நேற்றைய தினம் நிறைவேற்றிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. நாம் தொழுத தொழுகை, நாம் கொடுத்த குர்பானி அனைத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானா. இந்த குர்பானியினுடைய சரித்திரம் என்று நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தியாகம், அவர்களது மகனாரின் அர்ப்பணிப்பு, இவைகளை மையமாக கொண்டதுதான் குர்பானி என்பதை நாம் அறிவோம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து 9வது தலைமுறையில் தோன்றியவர்கள். ஈராக்கிலே உள்ள பாபில் என்கிற ஒரு ஊரிலே பிறந்தவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் ஒன்றல்ல இரண்டல்ல 30 வகையான சோதனைகளை நாம் செய்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார். இப்ராஹிம் ரப்புஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களது ரப்பு சோதனை செய்தான். அந்த சோதனையிலே ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றியானார்கள், அதை பரிபூர்ணப்படுத்தினார்கள் என்று அந்த ரிசல்ட்டையும் அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். வகிதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், சில விஷயங்களை நாம் ஏவினோம், அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். ஃபஅத்தம்மஹுன்ன, அதை செய்தார்கள் அல்ல, அதை பரிபூர்ணப்படுத்தினார்கள் என்கிறார். ஃபஅத்தம்மஹுன்ன, அதனால் அவர்களுக்கு நாம் சொன்னோம், உலகம் உள்ளளவும் எத்துணை பேர் வந்தாலும், அவர்கள் எந்த ஒரு மார்க்கத்தை மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஏதேனும் ஒரு வகையிலே உங்களைத்தான் இமாமாக வைத்து போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அனைவருக்கும் உங்களை நாம் இமாமாக ஆக்கியிருக்கிறோம். எனவேதான் யூதர்களும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இமாமாக பார்க்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இமாமாக பார்க்கிறார்கள். இவர்களை விட நான் மிக தகுதியானவன், எனது உம்மத்துக்குண்டான அத்துணை செயல்களும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டல் தான் என்றே புகழாரம் சுட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த உலக மன்றத்திலே
இந்த மூன்று தான் பெரியவர்களே. அதற்கு பிறகுள்ளதெல்லாம் பிறகுதான். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த மூன்று பிரிவினருமே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அந்த வேதங்களிலே மாற்றங்களை செய்துவிட்ட காரணத்தால் அல்லாஹ்வின் கோபத்துக்குரியவர்களாக மாறினார்கள். கைரில் மக்தூபி அலைஹிம் வலவால்லீன் என்று நாம் சொல்கிறோம். இறைவனது கோபத்துக்குரியவர்களான யூதர்களோ அல்லது வழிகட்டு போனவர்களான கிறிஸ்தவர்களோ, இந்த இருவரின் பாதை இல்லாமல் நேர்வழி பெற்றவர்களின் பாதையை எனக்கு நீ காட்டுவாயாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி. மக்தூப் என்றால் கோபத்துக்குள்ளானவர்கள். யூதர்கள் கேட்டதெல்லாம் கிடைத்தது அவர்களுக்கு, ஆனால் அல்லாஹுக்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றார்கள். எனவேதான் அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவர்கள். வலவால்லீன், நேர்வழியிலிருந்து தடம் புரண்டவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் மூலமாக இன்ஜீலை தந்து அதிலிருந்து அவர்கள் தடம் புரண்டவர்கள். இன்றவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வின் குமாரர் என்று வழிகட்டார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வமாக பார்க்கிறார்கள். பிறகு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெரியவர்களாக ஆன பிறகு ஒரு கூட்டம், இல்லை இல்லை குழந்தை இயேசு என்று இன்னொரு கூட்டம். முக்கடவுள்கள் என்று மூன்று கடவுள்கள் எதை கடவுளாக ஆக்குவது என்று இன்று வரையிலும் அவர்களுக்கு புரியாமல் தான் இருக்கிறார்கள். முக்கடவுள் என்றால் மூணா இல்லை ஒன்றுதான், ஒன்றா இல்லை மூன்றுதான், மூன்றா இல்லை ஒன்றுதான், இப்படி ஒன்றா இல்லை மூன்றா என்பதிலே கியாம நாள் வரையிலும் அவர்களுக்கு தெளிவு ஏற்பட போவதில்லை என்று நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இப்படி வழிகட்டவர்கள் இறைவனின் கோபத்தை பெற்றவர்கள். ஆனால் அஹ்லே கிதாபுகள், வேதம் கொடுக்கப்பட்டவர், வேதத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை வழங்கினான். அந்த குர்ஆனிலே இன்று வரையிலும் எந்த மாற்றமும் இல்லை, மாற்றத்தை ஏற்படுத்தவும் முடியாது. அப்படி அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட நிலையிலே நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த மூன்று தான் மஸாஹிபுகள் என்றால், இந்த மூன்று தான். இந்த மூன்றுக்கு பிறகு இறைவனே இல்லை என்பவர்கள் கணக்கில் இல்லை. பார்த்ததையெல்லாம் இறைவென்று சொல்பவர்களும் கணக்கில் இல்லை. கண்டதையும் தெய்வமாக வணங்கக்கூடியவர்களை நாம் கணக்கில் கொள்ள தேவையில்லை. இந்த மூன்று தான். இந்த மூன்றிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலே இருக்கிறார்கள். அவர்களை தழுவித்தான் கீழே இருக்கக்கூடிய அத்துணை நபிமார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த அத்துணை நபிமார்களுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நஸ்லில் உள்ளவர்கள், அவர்களது சந்ததியில் உள்ளவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முதல் மகனார் இஸ்மாயிலின் வழித்தோன்றல். அதற்கு பிறகு வந்த அத்துணை நபிமார்களும் பனி இஸ்ரவேலர்களில் உள்ள அத்துணை நபிமார்களுமே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் சந்ததிகள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தின் மகனார். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாராவின் மகனார். அவர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பிறகு 13 ஆண்டுகள் கழித்து சாராவுக்கு பிறந்தார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக சாராவுக்கு பிறந்தவர். இந்த சரித்திரங்கள் எல்லாம் கல்வியிலே வேண்டும் பெரியவர்கள். எந்த நேரமும் நாம் கல்வியிலே வைத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு வைத்திருக்க வேண்டும் என்றால், உறுதியை சொல்லுவார்கள், பிலா ஜிஜக், எந்த தடுமாற்றம் இல்லாமல் சொல்லும் அளவுக்கு விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கிதாபில் எழுதுகிறார்கள். பல்வேறு விஷயங்களை இந்த உலகத்துக்கு முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதிலே முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் அக்பர் என்று சொன்னது முதலாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த அல்லாஹ் அக்பர் என்ற இந்த வாக்கியம் இருக்கிறதே சாதாரணமானதல்ல. அல்லாஹ், நீயே பெரியவன், உனக்கு மீறி பெரியவன் யாருமே கிடையாது, நீதான் எல்லை,
உனது எல்லைக்கு மேலே யாருமே இல்லை, நீதான் பெரியவன். அல்லாஹ் அக்பர். துஹீபடாக முடிஞ்ச கதை. இதற்கு பிறகு பேச்சுக்கு வேலையே இல்லை. ஒருவன் நம்மை புகழுகிறார் என்றால் 2 வாக்கியம் சொல்ல வேண்டும். அந்த 2ஐ நாம் சொல்லவில்லை என்றால் நாம் வீழ்ந்து விடுவோம். நம்மை ஒருவர் தாரீஃப் செய்கிறார், ஆப் ஜெய்சே மாஷா அல்லாஹ், ஆப் ஜெய்சே கூடவே சேர்ந்த ஒரு மாஷா அல்லாஹ் சொல்லிட்டாருன்னா பாதுகாக்கப்பட்டுருவோம். மாஷா அல்லாஹ் சொல்லாம சொன்னார்னா விழுந்துருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை புகழ்வதை பார்த்து, ஏங்க அவரை தேவையில்லாம புகழ்ந்து அவரது பிடரி நரம்பை உடைத்து விட்டீர்களே, ஒடித்து விட்டீர்களே, அவரை அடுத்தடுத்து முன்னேற விடாமல் தடுத்து விட்டீர்களே. இந்த புகழுக்கு 2 வேலை உண்டு. ஒன்று, அவரை அடுத்தடுத்த எல்லையை நோக்கி போவதற்காக புகழ்வது. இதை நபி அவர்கள் வரவேற்றார். இதற்கு நபி அவர்கள் ஒரு பெயர் தந்தார்கள், நேக்ஃபால். இதற்கு என்ன பெயர் தந்தார்கள்? நற்குறி என்றார்கள். நற்குறி, தட்டி கொடுப்பது. மாஷா அல்லாஹ், ஷபாஷ், மாஷா அல்லாஹ் என்று நல்ல இன்னும் போங்க, உங்களுக்கு நிறைய எதிர்காலம் இருக்கு, பார்த்தாவே தெரியுது, நீங்க இன்னும் எங்கே போய் நிற்பீங்க, மாஷா அல்லாஹ் என்றெல்லாம் சொல்லி இதற்கு நேக்ஃபால், நற்குறி என்றார்கள். ஆனால் வேண்டுமென்றே ஒருவனை புகழ்வது அவன் வீழ வேண்டும் என்பதற்காக, அவன் விழுந்து விட வேண்டும் என்பதற்காக, அவன் அதற்கடுத்து முன்னேறக்கூடாது என்பதற்காக சொல்லுவது. இதிலே எந்த வகையில் சேர்ந்தவர் புகழுகிறார் என்று நாம் எப்படி சொல்வது? ஒருவர் புகழுகிறார் என்றால் கொஞ்சம் நில்லுங்க, உங்க என்ன நான் அடுத்தடுத்து முன்னேறணும்னு புகழ்றீங்களா, இல்ல இங்கே விழுந்தர்னு புகழ்றீங்களா? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எனவே என் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், யாரேனும் ஹம்து சனா கியே, தாரீஃப் கியே तो बोल दो अल्हम्दुलिल्लाह, அல்லாஹு அக்பர். 2 வாக்கியத்தை சொல்லிவிடுங்கள். ஒன்று, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது, அல்லாஹு அக்பர், அவன் தான் பெரியவன், அவன் போட்ட பிச்சை தான் இது என்று சொல்லிவிடுங்கள். சஹாபிகளிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை புகழ்ந்து விட்டால் அவர் அங்கிருந்து சென்ற மாத்திரத்தில் இவர் கையை உயர்த்துவார், யா அல்லாஹ், मेरे बारे में नहीं जानते इसलिए तारीफ करके जाते, मेरे बारे में तू ही जानता है. என்னை பத்தி தெரியாதனால புகழ்ந்துட்டு போறாரு, என்னை பற்றி தெரிந்தால் புகழ மாட்டார். அந்த புகழுக்கு நான் உரித்தானவன் இல்லை என்பதை நீ அறிவாயிருப்பே. அவர் புகழ்ந்தார் என்பதற்காக என்னை சோதித்து விடாதே, அவர் புகழ்ந்தார் என்பதற்காக என்னை சோதித்து விடாதே, என்னை மன்னித்திடுவாயாக என்று கேட்பார். அல்லாஹ் அக்பர் என்பதிலே அவ்வளவு பவர் இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, உங்களை அனைவருமே போற்றுகிறார்களே, எதிரிகள் கூட பயப்படுகிறார்களே, அப்படி என்ன மந்திரம் என்று கேட்டார். ஒரு மந்திரமும் இல்லை. எந்த நேரமும் எனது நாவிலிருந்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், இதை அதிகம் சொல்லுகிறேன். அல்லாஹ் எனக்கு அந்த தகுதியை, அல்லாஹ் எனக்கு அந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான் என்றார். எனவே அல்லாஹ் அக்பர் என்பதை முதலாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மேட்டிலே நாம் செல்லுகிறோம் என்றால், மேட்டிலிருந்து பார்த்தால் அனைவரும் கீழே இருப்பார்கள். பஸ் கீழே போய் கொண்டிருக்கும், வாகனம் கீழே போய் கொண்டிருக்கும், மக்கள் கீழே நடந்து கொண்டிருப்பார்கள். நாம் பிரிட்ஜிலே இருப்போம், கீழே பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்று சுன்னத் நபி அவர்கள் சொல்லி தந்தார். நீங்கள் மேட்டிலே சென்றால் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் மீண்டும் மேட்டிலிருந்து நீங்கள் கீழே வந்தே ஆக வேண்டும், மேட்டிலேயே தங்க போவதில்லை. எனவே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். நீங்கள் மேட்டிலிருந்து அல்லாஹ் அக்பர் சொன்ன காரணத்தால் நீங்கள் கீழே இறங்கிய பிறகும் அல்லாஹ் உங்களை உயர்வாகவே வைத்திருப்பார். பனி இஸ்ராயீல் என்ற சூரா இருக்கிறது. அந்த சூராவினுடைய கடைசி ஆயத், வகுலில் ஹம்துலில்லாஹில்லதீ லம் யத்தஹிது வலதா வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் வலம் யகுல் லஹு வலிய்யும் மினல்-துல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. அல்லாஹ் தன்னுடைய மாட்சிமை எல்லாம் சொல்லிவிட்டு ஆயத்தை முடிக்கும் போது வகப்பிர்ஹு தக்பீரா, அவனை நீங்கள் தக்பீர் சொல்லி அவனை உயர்த்திடுங்கள், அவனது மாட்சிமையை புகழ்ந்திடுங்கள் என்கிறார். இந்த ஆயத்துக்கு பெயரே ஆயத்துல் இஸ்ஸத். இந்த ஆயத்துக்கு பெயர் என்ன? ஆயத்துல் இஸ்ஸத். இதை யார் ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் தந்தே தீர்வானாம்.
இந்த ஆயத்தை ஓதும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வகப்பிர்ஹு தக்பீரா, அவனை புகழ்ந்து அவனை புகழ்பாடி அவனது மாட்சிமையை சொல்லி உயர்த்துவீராக என்றெல்லாம் சொன்ன மாத்திரத்தில் அந்த ஆயத்தை 3 தடவை ஓதி 3வது தடவை முடித்த நேரத்தில் உடனே சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதை நாம் வருடத்துக்கு ஒரு முறை சொல்லுகின்ற தக்பீர் என்று நினைக்கிறோம். ஆனால் வாழ்நாள் முழுக்க இந்த ஆயத்தை சொன்ன மாத்திரத்தில் ஒரு தடவை தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் வழக்கத்திலே ஏற்படுத்திக் கொண்டால் நமது தரஜாவை குறைக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலையும். நம்மிடத்திலே சேரை அள்ளி முகத்தில் போட வேண்டும் என்று ஒரு கூட்டம் நம்மை சுற்றி கொண்டு திரியும். நமது குற்றங்குறைகளை தேடிக்கொண்டு ஒரு கூட்டம் திரியும். யார் எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆயத்தை ஓதக்கூடியவர்களை அல்லாஹ் தனது பொறுப்பில் எடுத்துக் கொள்வான். अल्लाह तन्नुடைய जिम्मेदारी में ले लेता है। जो ये आयत को हमेशा पढ़ने की आदत बना लेता है, अल्लाह उसको अपने जिम्मा में ले लेता है. அல்லாஹ் அவனை தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு, அவன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டால் வேறு யார் என்ன செய்ய முடியும் பெரியவர்கள். எனவே இந்த அல்லாஹு அக்பர் என்பதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, வெள்ளிக்கிழமை தினத்தை கண்ணியப்படுத்தி குளிக்கும் அந்த வழக்கத்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உண்டாக்கினார். உஸ்ல் என்கிற அந்த நிலையை, அதுவும் வெள்ளிக்கிழமை தினத்திலே குளிப்பது, அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் சுன்னத் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு வருகின்ற வரையிலும் அது சுன்னத்தாக ஆக்கப்படவில்லை. மதீனாவுக்கு வந்த பிறகு மஸ்ஜித் நபவியிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே ஜும்ஆவுக்காக வேண்டி பாங்கு சொன்ன மாத்திரத்தில் விவசாயிகளாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அப்படியே கையில் வைத்திருந்த மம்மட்டியை போட்டுவிட்டு, மண்வெட்டிகளை போட்டுவிட்டு, நாத்து நட்டு கொண்டிருப்பவர்கள் அப்படியே அதை விட்டுவிட்டு கைகால்களை அலம்பிக் கொண்டு அப்படியே மஸ்ஜித் நபவிக்கு வந்து விடுவார். மஸ்ஜித் நபவியினுடைய மேல் சத்து இருக்கல்லவா, முகடு மிக தாழ்வாக இருந்தது. அங்கே அத்துணை நபர்களும் ஒன்றாக கூடிய நேரத்தில் வேலை பார்த்து விட்டு வந்தவர்கள், உடலிலிருந்து அனைத்து வேர்வைகளும் வெளியாகும் போது மஸ்ஜித் நபவி முழுக்க துர்நாற்றமாக இருந்தது. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை தினத்தை கண்ணியப்படுத்தி கொஞ்சம் முன்பாகவே உங்களது வேலைகளை போட்டுவிட்டு அதற்காக கண்ணியப்படுத்தி நீங்கள் குளித்துக் கொண்டு நல்ல நறுமணம் தடவிக்கொண்டு நீங்கள் ஜும்ஆவுக்கு வருவது அது எனது சுன்னத்தாக இருக்கிறது. உங்களுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத்தாக இருக்கிறது. சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம். நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள், அல்லது கைகால் முகங்களை நல்ல முறையில் கழுகிக் கொண்டு புதிய ஆடையையோ அல்லது இருக்கும் ஆடைகளில் உயர்ந்த ஆடைகளையோ உடுத்திக் கொண்டு நல்ல நறுமணம் தடவி அந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்தை கண்ணியப்படுத்தும் வகையிலே வாருங்கள். அது சுன்னத்தாக இருக்கிறது, என் வழிமுறை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வெள்ளிக்கிழமை தினத்தை கண்ணியப்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் தருவான் தெரியுமா? வெள்ளிக்கிழமை தினத்திலே மரணத்தை ஏற்படுத்துவான். யார் வெள்ளிக்கிழமை தினத்தை அதிகம் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களது மௌத் எப்பொழுது நிகழுமா? வெள்ளிக்கிழமை தினத்திலே நிகழுமா? ஹதீஸிலே வருகிறது, எந்த ஒரு ஆன்மா வெள்ளிக்கிழமை தினத்திலே ரப்பை சந்திக்கிறதோ அந்த ஆன்மாவுக்கு எந்த தண்டனைகளும் கிடையாது, அது சுவனத்தை நேரடியாக அனுபவிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அல்லாஹ் எப்படியும் மரணமாகத்தான் வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மரணத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எவ்வளவு பெரிய பாக்கியமுள்ள மரணம் அது! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, நல்ல நாட்கள், பெருநாட்கள், ஈதுடைய தினமாக இருக்கலாம், ஷபே பராத்தினுடைய இரவாக இருக்கலாம், லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம், மிஅராஜுடைய தினமாக இருக்கலாம், இது போன்ற நல்ல நாட்களிலே குளித்துக் கொள்வது சுன்னத்தான குளிப்பு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. மற்றபடி நாம் பொதுவாக குளித்துக் கொள்வது அது நஃபிலான குளிப்பாக இருக்கிறது. இன்னொரு குளிப்பு இருக்கிறது, ஜனாபத்துடைய குளிப்பு. ஜனாபத் ஏற்பட்டு விட்டால், ஸ்கலிதம் ஏற்பட்டு விடுகிற போது
அவர் குளித்துக் கொள்வது ஜனாபத்துடைய குளிப்பாக இருக்கிறது. அது ஃபர்லாக இருக்கிறது, கட்டாயம் குளித்தாக வேண்டும். அப்படி கட்டாயமான குளிப்பிலும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், உங்களை குளிக்க சொல்லி சிரமப்படுத்த வேண்டும் என்பது எனக்கு நோக்கம் அல்ல. நீங்கள் மிகவும் சோர்ந்திருக்கிறீர்கள், உங்களது நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து கிடக்கிறது, ரத்தமெல்லாம் அயர்ந்து போய் கிடக்கிறது, கண்கள் எல்லாம் சொருகி போய் நீங்கள் அடுத்தடுத்த காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் குளிக்க சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. உங்களுக்கு அல்லாஹ் உஸ்ரை நாடவில்லை, உங்களுடைய கஷ்டத்தை நாடவில்லை, உங்களுக்கு கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நாடவில்லை. உங்களுக்கு இலகு ஏற்பட வேண்டும், உங்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்பட வேண்டும், உங்களுக்கு தெம்பு திராணிகள் உண்டாக வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிற போதுதான் மலக்குகளுடைய அந்த சகவாசங்கள் ஏற்படும். நீங்கள் சுத்தமாக இல்லாத நேரத்தில் ஷைத்தான்களின் தீண்டல் ஏற்பட்டுவிடும். எனவே நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்ற கடமையை அல்லாஹ் ஆக்கினான். எனவே அந்த குளிப்பு கடமையான குளிப்பாக. ஆனால் அந்த கடமையான குளிப்பிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்மே மீ ருக்ஸத் ஹே சொல்லிட்டார். இதிலேயும் ருக்ஸத் இருக்கிறது. உடலெல்லாம் அரிப்பாக இருக்கிறது, உடலெல்லாம் காயமாக இருக்கிறது, உடலெல்லாம் புண்ணாக இருக்கிறது, தண்ணீர் பட்டால் மிக கடுமையாக பாதிக்கப்படுவாய் என்று இருக்குமானால் நீ தயமம் செய்து கொள்ளப்பா என்று நபிகவர்கள் நமக்கு அனுமதித்திருந்தார். போர்க்களத்திலே ஒரு சஹாபியின் தலையிலே காயம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த இரவு அவருக்கு ஸ்கலிதமும் ஏற்பட்டு விட்டது, ஜனாபத்துடைய குளிப்பு கடமையாகிவிட்டது. உடனே அவர் தன்னுடைய நண்பரிடத்தில் கேட்டார், எனக்கு இந்த நிலையாக இருக்கிறது, ஆனால் நான் குளிக்க வேண்டும், ஆனால் தலையிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது, நான் குளிக்க வேண்டுமா? இல்லை, நான் தயமம் செய்து கொள்ளலாமா? இல்லை இல்லை இல்லை, குளித்துத்தான் ஆக வேண்டும். குளிப்பு கடமை என்றால் குளிப்பு தான், அதை நீங்கள் மறுக்க முடியாது, நீங்கள் குளிக்கத்தான் வேண்டும் என்று ஆளாளுக்கு பத்துவா தருவார்களே. அது இன்டர்நெட் அல்ல, அது அன்றைய காலத்திலிருந்து இருக்கிறது. உடனே அந்த சஹாபி சொன்னதை நம்பினார், குளித்தார். குளித்த மாத்திரத்தில் அந்த புண்ணின் வழியாக தண்ணீர் இறங்கிவிட்டது, கடுமையாக பாதிக்கப்பட்டார். அன்றைய தினத்திலேயே அவர் இறந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, இப்படி இவர் ஃபத்வா கொடுத்தார், அதன் மூலமாக அவர் இறந்து விட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்களாக ஷரியத்தை கையில் எடுத்துக் கொண்டது மிகப்பெரிய தவறு. அவருக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கி இருக்க, அல்லாஹ் அவருக்கு சலுகை தந்திருக்க, அந்த சலுகையை பிடுங்கிக் கொண்ட குற்றவாளி நீங்கள். அது மட்டுமல்லாமல் அவர் இறந்ததற்காக அவரின் தரப்பிலே நான் நின்று உங்களிடத்தில் பழி வாங்குவேன் என்றார்கள் நபிகள் நாயகம். அப்படிப்பட்ட ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஷரியத்திலே எதெல்லாம் அஸீமத்தாக இருக்கிறது, எதுவெல்லாம் ருக்ஸத்தாக இருக்கிறது, இரண்டையும் நாம் பிரித்து விளங்க வேண்டும். கட்டாயம் செய்தாக வேண்டும். ஆனால் இன்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருந்தால் அதிலே அனுமதி இருக்கிறது, சலுகை இருக்கிறது என்கிற சலுகை சட்டங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே. ஹஜ்ரத் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா நபியிடத்தில் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஜனாபத் ஆகிவிட்டேன் யா ரசூலல்லாஹ், குளிக்க வேண்டும், தண்ணீர் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது? நபியர்கள் சொன்னார்கள், தயம்மம் செய்து கொள் என்றார். உடனே ஹஜ்ரத் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா புதிதாக இஸ்லாத்தில் வந்தவர் கேட்டார், தயம்மம் என்றால் அது எதை கொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டார். மண்ணை கொண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. உடனே அந்த ஆமிர் ரலியல்லாஹு தஆலா மண் நிறைய இருக்கிற இடத்திலே சென்று அப்படியே புரண்டு உடல் முழுக்க எந்த இடத்திலேயும் மண் படவில்லை என்கிற அளவுக்கு இல்லாமல் அனைத்து இடங்களிலேயும் மண்ணை பட வைத்து நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றார். யா ரசூலல்லாஹ், தமஅர்து கதமஉல் பதீர், ஒரு கோவேரி கழுதை மண்ணிலே புரண்டு எழுவதை போன்று நான் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். உடனே நபியர்கள் சொன்னார்கள், தயம்மம் என்பது இப்படியா? இல்லை இல்லை இல்லை, இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கஷ்டத்தை அல்லாஹ் தரவில்லை, தயம்மம் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் அந்த அழகான முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். மார்க்கம் மிக இலகுவானது, புரிந்து கொண்டால் பரவசமானது, புரியவில்லை என்றால் புதிரானது. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கின்ற விஷயத்திலே மிக அழகான செய்திகளை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் குளித்துவிட்டு வெளியில் வந்த மாத்திரத்தில் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் ரப்பிடத்தில் கேளுங்கள், ரப்பு கபூல் செய்து கொள்வான் சொல்லி தந்தார். நீங்கள் குளிக்கிற நேரத்திலே வாயை குப்பளித்து விடுங்கள், நாசிக்கு தண்ணீர் செலுத்திக் கொள்ளுங்கள். நாசிக்கு என்றால் மூக்குக்கு, மூக்குக்கு தண்ணீர் செலுத்திக் கொள்ளுங்கள், வாயை கொப்பளித்துக் கொள்ளுங்கள், உடல் முழுக்க நனையும்படி குளித்து விடுங்கள், வெளியில் வந்து விடுங்கள். மீண்டும் ஒரு தடவை ஒது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குளிப்புக்குள்ளேயே ஒதுவும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இருந்தாலும் மன அமைதிக்காக, மனதுக்கு நிம்மதிக்காக குளித்த பிறகும் கூட மீண்டும் ஒரு ஒது செய்து கொள்ளுதல் என்று சில இடத்தில் இருக்கலாம். அதை எந்த வகையிலும் ஷரியத் தடுக்கவில்லை. ஆனால் அவசியமில்லை என்று சொல்கிறது ஷரியத். அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம் என்றால், இனி மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா பெரியவர்களே? இப்படி ஒரு மெம்பர் அமைத்து அந்த மெம்பருக்கு மேலே ஏறி நின்று தன் சகாக்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து அவர்களுக்கு முன்பாக உபதேசம் செய்தல் என்பதை முதலாக இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுன்னத்தை அப்படியே பின்பற்றி, தந்தையின் சுன்னத்தல்லவா, தன்னுடைய தந்தையின் சுன்னத்தல்லவா. எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மெம்பரிலே நின்று கொண்டு குத்துமா செய்வது அதை 2 ரக்காத்துக்கு சமமானது. வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் ஏறி குத்துமா கொடுக்கிறோமே, தொழுகை 2 ரக்காத், குத்துமா 2 ரக்காத், மொத்தம் 4 ரக்காத். லுஹருக்கு 4 ரக்காத். அதை இப்படி பிரித்து தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குத்துபா மேடையிலே நிற்கிற நேரத்திலே நீங்கள் பேச வேண்டாம், அமைதி காத்திருங்கள். யாரேனும் பாயிலே விளையாண்டு கொண்டிருந்தால், மண்ணிலே விளையாண்டு கொண்டிருந்தால் அவர்கள் தங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களை கூட ஏன் இப்படி விளையாடுகிறீர்கள் என்று பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவரும் தொழுகையிலே இருக்கிறார், விளையாண்டு கொண்டிருக்கிறார். நீங்களும் தொழுகையிலே இருக்கிறீர்கள். அவரை தடுப்பீர்களே ஆனால் நீங்களும் விளையாட்டில் ஈடுபட்டதாகிவிடும். எனவே ஒன்றுமே தடுக்காதீர்கள், அமைதியாக இருங்கள். அந்த குத்துபாவை காது தாழ்த்து கேளுங்கள் என்றார்கள். அது 2 ரக்காத்துக்கு சமமானது. அது மட்டுமல்ல, அந்த குத்துபாவுடைய நேரத்தில் தான் அனைவரும் என்று சொல்வதற்கு காரணம் மிகுதமான பேருடைய நிலை அப்படி இருக்கிற காரணத்தால் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்கள் மட்டும்தான் குத்துபாவின் மீது முழுமையாக கவனம் செலுத்திக் கொண்டிருப்பார். ஆனால் நான் கேள்விப்படுகிறேன், மேலே அவர்களுக்கு மொழி தெரிகிறதோ இல்லையோ குத்துபாவை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். ஜபான் की मालूम है या ना मालूम है, जानकारी है या ना जानकारी है, लेकिन खुतबा सुनना फर्ज है. खुतबाவை கேட்டே ஆக வேண்டும், காது தாழ்த்தி கேட்க வேண்டும். அது 2 ரக்காத்துக்கு சமமானது. ஆனால் அந்த நேரத்தில் தான் நான் பக்கத்தில் இருந்தேன் ஹஜ்ரத். ஒருவர் 10-15 மெசேஜை அங்கேதான் அமளித்துக் கொண்டிருக்கிறார். மெசேஜ் அனுப்புவதற்கான இடமாது. அது எப்படிப்பட்ட இடம்? வருகின்ற தகவல்களை படிக்கிறாராம், பிறகு அதற்கு பதில் அனுப்புகிறாராம். ஆனால் குத்துபாவிலே அமர்ந்திருக்கிறார். இதைவிட கொடுமையான நிகழ்வுகளை எல்லாம் சொன்னார்கள். இல்லை, அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற செயல்கள் இவைகள். அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். எனவே அந்த குத்துபாவுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் குத்துபாவுக்காக மெம்பரிலே ஏறி அந்த படியிலே அமர்ந்து இன்னும் தொடங்கவில்லை, அதற்கு மத்தியிலே நீங்கள் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். அது துஆ கபூலாகிற நேரம் என்றார். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெரியவர்களே. அதற்கடுத்து வாயிலே மிஸ்வாக் செய்து கொள்வது என்கிற வழக்கத்தை உண்டாக்கியது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பற்களை துலக்குதல், அதுவும் குச்சி கொண்டு துலக்குதல். இப்பொழுது நாம் துலக்குகிறோமே பிரஷை கொண்டு, அது சட்டத்திலே கொஞ்சம் விலகி வரும். பல்லை சுத்தப்படுத்துதல் என்பதிலே வந்துவிடும். ஆனால் குச்சி கொண்டு மிஸ்வாக்கை செய்வது, இதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக அறிமுகப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மிஸ்வாக்கினுடைய பலாபலன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், நான் அதை அதிகமாக சொல்ல ஆரம்பித்தால் என் உம்மத்தின் மீது ஃபர்லாகி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்.
இந்த மிஸ்வாக்கை செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான். அதன் மீது நான் அதிகமாக ஜோர் தேர்த்தாகும். எந்த அளவுக்கு நான் அதிகமாக அதன் மீது வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால் எனக்கு பயமாக இருக்கிறது, பரதாகி விடுமோ என்று. ஆனால் அது பரதல்ல, அது எனது சுன்னத்தாக இருக்கிறது. எனது தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத்தாக இருக்கிறது. நீங்கள் மிஸ்வாக்கை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கும். எப்பொழுதெல்லாம் ஒது செய்கிறீர்களோ அப்பொழுது மிஸ்வாக்கை செய்து கொள்ளுங்கள். இரவு உறங்கும் போது மிஸ்வாக்கை செய்து கொள்ளுங்கள். எழுந்த மாத்திரத்தில் மிஸ்வாக்கோடு எழுந்திருங்கள். மிஸ்வாக்கோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் மரணம் கலிமாவுடன் நிகழ்ந்திடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணம் கலிமாவுடன் நிகழ்ந்திடும். ஹரத் அல்லாமா பீர் ஜுல்ஃபிகார் சாஹிப் நக்ஷபந்தி நப்பரல்லாஹ் மர்கதஹு தனது கிதாபில் எழுதுகிறார்கள், जो कोई मिसवाक करने की आदत बना लेता है, फजर की सुन्नत 2 रकात घर में पढ़ने की आदत कर लेता है, अल्लाह उसके लिए 2 नेमतें देता है. யார் தனது வீட்டிலே 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு சுன்னத்தை அங்கே தொழுதுவிட்டு ஃபஜ்ருடைய ஃபர்தை தொழ பள்ளிக்கு வரும் வழக்கம் ஏற்படுத்திக் கொள்கிறாரோ, யார் மிஸ்வாக் செய்வதை தனது வழக்கத்தில் ஆக்கிக் கொள்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கு 2 நியமத்துகள் வைத்திருக்கிறார். ஒன்று, மரண நேரத்தில் கலிமாவை நிச்சயம் நசீபாக்குகிறார். மரண நேரத்தில் கலிமா நசீபாகிவிட்டால் முடிந்தது. வேற என்ன வேண்டி இருக்கிறது? அதற்காகத்தானே இத்தனை தொழுகைகள், அதற்காகத்தானே இத்தனை அமல்கள். அந்த கடைசி நேரம் கலிமாவோடு நிகழவில்லை என்றால் வேறு என்ன பலன் இருக்கிறது? எனவே கலிமா சொல்லுகின்ற பாக்கியம் கிடைத்துவிடும். இரண்டாவது பாக்கியம் என்ன தெரியுமா? மரணம் வருவதற்கு முன்பாகவே மரணம் வரப்போகிறது என்கிற தகவலை அல்லாஹ் தந்து அவனுக்கு கடைசியாக செய்ய வேண்டியதை எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவான் என்று. मौत आने से पहले अल्लाह उसको बतला देगा, इत्तिला कर देगा. अल्लाह उसको दिल में उसका धड़कन डाल देगा. உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்துரும். உள்ளத்திலே அல்லாஹ் அதை உறுதிப்படுத்தி விடுவான். மரணம் நமக்கு சம்பவிக்க இருக்கிறது என்பது முதலிலே தெரிந்து விட்டால் தௌபா செய்து விடலாம். நமக்கு வர வேண்டியது, நாம் தர வேண்டியது, வசியத் போன்றவைகளை செய்து கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் வாய்ப்பு அமைந்திடுமா மிஸ்வாக்கின் மூலமாக. மறைந்திருக்கும் ரகசியத்தை அல்லாஹ்வே அறிவான். அமல் செய்யும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விடுபட்ட விஷயங்களை வரக்கூடிய வாரத்திலே நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.